ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி, அதுவும் நல்ல கிரிங்கிள் டாப்போட சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ப்ரௌனிக்கு வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்ச ஒரு ப்ரௌனியோட ரெசிபி தான் இது. இதில் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகவே ஆகாது. மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அளந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக எல்லா அளவுமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 120 கிராம் அளவுக்கு நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு, இது வந்து ஒரு டின் 50 கிராம் இருக்குது. பட்டர் அதே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 2 பாக்ஸு நான் வந்து இந்த பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்படின்னா தான் 100 கிராம் ஆகும். நீங்கள் வந்து வாங்குறப்ப 100 கிராம் அந்த மாதிரி அளவாகவே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கூட குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நம்ம மெஷர் பண்ணுவோம்ல அதில் போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அளந்து பார்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. இது அடுத்ததாக சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக ஒரு பேனில் போட்டு அப்படியே மெல்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சிடாதீங்க, இல்லாட்டி அந்த சாக்லேட் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு வந்துடும். இல்லாட்டி டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி உருக்கி எடுத்துக்கோங்க. அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான ஒரு பவுலாக பார்த்து எடுத்துகிட்டு அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் போட்டுட்டு நம்ம வந்து முட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜீனியோட அந்த கரையாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்துடும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டரும் நம்ம சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகி வந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பீட்டர்லாம் தேவை கிடையாது, ஹேண்ட் மிக்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணலாம், ராகி மாவில் பண்ணலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இப்போ 1/4 கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா மெதுவாக ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் வந்து பீட் ஆகிடக்கூடாது, ஓவராக பீட் ஆகிடக்கூடாது. அதனால தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 மணி நேரம் பேக்கிங் மிக்சிங் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 8 இன்ச் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அது மேலே நம்மளோட பேட்டரை ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், எல்லாமே செட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓவன் வந்து நான் இப்போ 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதை இப்போ பேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். இதை இப்போ உங்களோட டெம்பரேச்சர், உங்களோட ஓவனோட இல்லாட்டி ஓடிஜியோட டெம்பரேச்சர் அனுசரித்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் எனக்கு வந்து எடுத்துச்சு கரெக்டாக பேக் ஆகி வரத்துக்கு. ஒரு ஸ்டிக்கு வச்சு செக் பண்ணிக்கோங்க உள்ளே வெந்திருக்கான்னு. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வச்சுட்டு மேலே ஒரு டவல் போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமேட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரௌனி பர்ஃபெக்டாக கட் ஆகி வரும். இல்லை அவசரப்பட்டு உடனே கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பிஞ்சு வந்துடும். அதனால் பர்ஃபெக்டாக கட் ஆகி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் 2 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு டவல் போட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பாகவே வரும். உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் டாப்பிங்ஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, வெறும் சாக்லேட் மட்டும் நான் மெல்ட் பண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம இஷ்டம்தான். இது வந்து ஒரு 1/2 kgயோட ப்ரௌனியோட ரெசிபி. இது 1 kgக்கு பண்ணணுன்னா எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பாய்.